அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அனாய்மிட்டி. ஸோ அனாய்மிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங், அதாவது ஹேக்கிங்கே பேசிக்காக பண்ண முடியாது. ஸோ அப்படி என்ன அனாய்மிட்டி, அந்த அனாய்மிட்டினா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அனாய்மிட்டியில் நம்மளோட ஐடி வந்து மறைஞ்சிருக்கும். ஸோ ஐடி மறைஞ்சிருக்கும், ஆக்டிவிட்டி விசிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் அனாய்மிட்டி. ஸோ நம்ம ப்ரைவசி பார்த்தோம்ல, அந்த ப்ரைவசிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதில் நம்ம எக்ஸாம்பிள் பேங்க் எடுத்தோம். ஸோ இதுலேயும் நம்ம எக்ஸாம்பிள் பேங்கே எடுத்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் பேங்க்கை கொள்ளையடிக்க ஒரு 4 பேர் வராங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா மேக்கப் பண்ணி பவுடர்லாம் அடிச்சு அப்படியே சும்மா நடந்து வருவாங்களா? அப்படி வந்தால் என்ன ஆகும், அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க அதுக்குன்னு என்ன பண்ணுவாங்க, முகமுடியெல்லாம் போட்டுக்குவாங்க, நைட் டயத்தில் வருவாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஆக்டிவிட்டியை மறைக்க முடியாது. ஸோ ஃபேஸை மறைச்சிருவாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, திருடிட்டு போயிடுவாங்க. அதை என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த நாளோ இல்லை அன்னைக்கோ அப்பயோ கண்டுபிடிச்சிருவாங்க, இந்த மாதிரி பணம் திருடு போயிருக்கு. அதாவது செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இல்லாட்டி பூட்டை உடைச்சிருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க ஐடியை அவங்க மறைச்சிருவாங்க, ஆனால் அவங்க ஆக்டிவிட்டியை மறைக்க முடியாது, விசிபிளாக தான் இருக்கும், எப்படியாச்சும் தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோ நடந்துச்சு அப்படின்னா அதுதான் அனாய்மிட்டி. ஸோ இந்த அனாய்மிட்டி மோஸ்ட்லி இப்போ யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ல்டில் உள்ள இல்லீகல் ஹேக்கர்ஸ், அதாவது அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை டெஸ்ட்ராய் பண்ணணும், இல்லை எதையாச்சும் ஹேக் பண்ணி அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இல்லீகல் விஷயம், தப்பான விஷயம் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிற ஹேக்கர்ஸ் இருப்பாங்களா, அவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி அனாய்மிட்டி யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி நல்லது பண்ணாலே இப்போ சில பேர் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னு தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ அவங்க ஐடென்டிட்டி மறைஞ்சிரும், ஆனா அவங்க பண்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ். ஸோ அனாய்மிட்டி நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரைவசியோ அனாய்மிட்டியோ போட்டு குழப்பிப்பாங்க. ஸோ அதனால தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைவசினா பிரைவசியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அனாய்மிட்டினா அனாய்மிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல மாறி மாறி வருது, அவ்வளவுதான். பிரைவசியில ஐடி என்னன்னு தெரிஞ்சிடும், அனாய்மிட்டியில ஐடி தெரியாது. பிரைவசியில ஆக்டிவிட்டி தெரியாது, அனாய்மிட்டியில ஆக்டிவிட்டி தெரியும். ஏன்னா நம்ம இந்த ஹேக்கிங் வேர்ல்டுக்குள்ள போனாலே இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல அனாய்மிட்டி நம்ம அப்ளை பண்ணணும், இந்த இடத்துல நம்ம பிரைவசி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அங்க போயிட்டு அதுக்கு அர்த்தமே தெரியாம இருந்தோம் அப்படின்னா வேஸ்ட். ஸோ அதனால இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்க கத்துக்கணும். ஸோ இப்போ அனாய்மிட்டினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.